அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய குளிரூட்டப்பட்ட படகொன்றை கொள்வனவு செய்து சேவையில் ஈடுபடுத்துவதற்காக 235 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். சமூக சக்தி தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள பன்முக வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க உள்ளிட்டோர் நிகழ்நிலை ஊடாக பங்கேற்றனர். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் புதிய படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் 235 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய படகை கொள்வனவு செய்து சேவையில் ஈடுபடுத்துவதற்கான நடைமுறைகளை துரிதப்படுத்தும் வகையில் தேவையான அரச அனுமதிகள், தொழில்நுட்ப ஏற்பாடுகள், கொள்வனவு நடவடிக்கைகள் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. புதிய குளிரூட்டப்பட்ட படகு சேவையில் இணைக்கப்பட்ட பின்னர் குறிக்கட்டுவான் நெடுந்தீவு இடையிலான பயணிகள் கடல் போக்குவரத்து சேவை மேலும் இலகுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை வசதிகள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கருத்து தெரிவிக்கையில், இந்த கலந்துரையாடலின் ஊடாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 முக்கிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 235 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதியும், சமூக சக்தி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 652 மில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டம் தற்போது எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளில் நெடுந்தீவு மக்களின் கடற்போக்குவரத்து பிரச்சினையும் ஒன்றாகும் என குறிப்பிட்ட அரசாங்க அதிபர் குறிக்கட்டுவான். நெடுந்தீவு இடையே சேவையில் ஈடுபட்டு வரும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய 2 படகுகளும் தற்போது பழுது பார்க்கப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், குமுதினி படகு தற்போது திருத்தப் பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக நெடுந்தீவு மக்கள் மட்டுமன்றி நெடுந்தீவுக்கு வருகை தரும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கடற்போக்குவரத்து தொடர்பில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நெடுந்தீவு மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்காக யாழ்ப்பாண தீபகற்பத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களுக்கு நம்பகமான கடற்போக்குவரத்து சேவை மிகவும் அத்தியாவசியமானதாகும். அதேவேளை நெடுந்தீவின் வரலாற்று, கலாசார மற்றும் இயற்கை சிறப்புகளை பார்வையிடும் நோக்கில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு வசதியான கடற்போக்குவரத்து சேவை ஏற்படுத்தப்படுவது பிரதேசத்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். புதிய குளிரூட்டப்பட்ட படகு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு பயணிகள் கட்டணம் செலுத்தி பயன்படுத்தக்கூடிய வசதி ஏற்படுத்தப்படுவதன் மூலம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பெரிதும் பயனடைவார்கள். மேலும் கடற்போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதற்கு இலங்கை கடற்படை தளபதி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சின் பணிப்பாளர் நிலந்த விக்ரமசிங்க, பிரதீப் பணிப்பாளர் ஆயிஷா சுபசிங்க, திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன், யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் கபிலன், போக்குவரத்து அமைச்சின் மாவட்ட இணைப்பாளர் ஸ்ரீவாகீசன், பிரதித் திட்டமிடல் பணிப்பாளர் சிவகுமாரன், மாவட்ட பிரதம கணக்காளர் கிருபாகரன், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரபாகர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் மற்றும் இலங்கை இராணுவம், கடற்படை அதிகாரிகள் பங்கேற்றனர்.